என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்ட வாய்ப்பை இப்பொழுது அமோகமாக பெற்று நான் அனுப்பிய வேளை நீ தொட்டு விட்டாய். கிடைக்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு கிடைக்க தயாராகிவிட்டது. உன்னுடைய சொற்களில் இனிமை இருந்தால், உன்னுடைய செயலில் அன்பு இருந்தால், உன்னுடைய எண்ணத்தில் தூய்மை இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில் இறைவனின் மீது அதிக பக்தி இருந்தால், எதையும் உன்னால் சுலபத்தில் சாதித்து காண்பிக்க முடியும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லா கதவுகளுமே திறந்திருப்பது இல்லை. சரியான நேரம் வரும்பொழுது திறக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த சமயம் நாம் அந்த கதவின் அருகில் இருந்தால் சுலபத்தில் அந்த வாயிலுக்குள் நம்மால் நுழைந்துவிட முடிகின்றது. ஆனால் கடவுளின் துணை நமக்கு இருப்பதை உணராமல் இங்கும் அங்கும் வேறு பாதையில் சுற்றி திரிந்து கொண்டிருப்போமேயானால் நமக்கான வாயிலில் நுழைய தவறியும் விடுகின்றோம். அந்த நிலை உனக்கு இல்லாமல் இன்று அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ அமோகமாக பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ படிப்படியாக முன்னேறப் போகின்றாய் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்று வெற்றி வாய்ப்பை நீ பெற்றுவிட்டாய். உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் சொற்களும் இனி உனக்கே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். எதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை செய்ய எத்தனை தடைகளை நீ சந்தித்திருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் விலகி சுலபமாக அதை நீ திறம்பட செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உன் மதிக்கு ஞானம் பிறக்கும். அடுத்தவரை கெடுத்து வாழக்கூடிய எண்ணம் உனக்கு துளியும் இல்லை. அடுத்தவருக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் மேலோங்கி இருப்பதால் உன் கரம் நிறைய நான் செல்வத்தையும் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய மனநிலை எப்பொழுதும் சில விஷயங்களில் ஊஞ்சலாடி கொண்டு இருக்கின்றது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு நிலைப்பாடு இல்லாத நிலை உன் மனதிற்கு சில சமயங்களில் இருப்பதால் பெற வேண்டிய வெற்றியை பெற முடியாமல் நகர்ந்து விடுகின்றாய். அப்படி இல்லாமல் உன்னுடைய மனநிலை சரியாக ஒரு தெளிவாக ஒரு இடத்தில் இருக்குமேயானால் அந்த இடத்திற்கு தானாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். உன்னை யாராலும் பொறாமையால் வீழ்த்திவிட முடியாது. சிலர் நீ இருக்கும் நிலைமையே நினைத்து பொறாமைப்படுகின்றார்கள். அவர்கள் அதனுடைய நிலையிலிருந்து கீழே இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து உன் நிலையை பார்த்தும் பொறாமைப்படுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களுடைய பார்வையெல்லாம் உன்னை எதுவும் செய்து விடாது. அவர்கள் இப்படி நினைக்கின்றார்களே, அவர்கள் அப்படி நினைக்கின்றார்களே, என் மீதான தவறான அபிப்பிராயத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்களே, என்னுடைய கருத்துக்கு மாறுபட்டு இருக்கின்றார்களே என்று பிறரை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் நீ வாழ்வது எப்பொழுது? உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவரவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னை புரிந்து கொண்டு உன் மீது மாற்று கருத்தை வைத்து கொண்டும் விமர்சனங்களை தூவி கொண்டும் தான் இருப்பார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் நீ மனதில் பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் மனதை பாதிப்புக்கு உள்ளாக்கி கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவரினுடைய நியாயங்களும் மாறுபட்டவையாக இருக்கின்றது. அவரவர்களுடைய சூழ்நிலைகளில் நியாயங்கள் மாறுபடுகின்றது. பூக்கள் உதிர்வதை யாராலும் மாற்ற முடியுமா? அல்லது மறுநாள் பூப்பதை தான் யாராலும் தடுத்துவிட முடியுமா? இயற்கையின் வழி ஒரு சில விஷயங்கள் நடந்தபடியே தான் இருக்கின்றது. பூக்கள் உதிரும் பொழுது கவலைப்படுவதும் மலரும் பொழுது சந்தோஷப்படுவதும் மனிதர்களுடைய இயல்புதான். ஆனால் அதற்காக ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் இருப்பது புன்னகையை வரவழைக்கும் அல்லவா? அப்படிதான் இயற்கையான சில விஷயங்கள் நடந்தபடியே இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் நினைத்து நீ கண்ணீர் வடிப்பதையோ கஷ்டப்படுவதையோ நான் விரும்பவில்லை. அதை வேடிக்கையாக தான் பார்க்கின்றேன். அது அப்படிதான் நடக்கும். காலத்தின் கட்டாயம் அது. நாம் நம்முடைய வேலையை பார்க்க வேண்டும் என்பதில் நீ கவனத்தை வைக்க வேண்டும். யார் உன்னை எப்படி நினைத்து கொண்டிருந்தாலும் உனக்கான பாதை, உனக்கான மனசாட்சி என்கின்ற ஒன்று உனக்கு சரியாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே எந்த ஒரு விதத்திலும் அது உன்னையோ உன் வாழ்க்கையோ பாதிக்கப் போவது இல்லை. ஆனால் நீ அவர்களின் பாதையில் சென்று அதை பற்றி நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் அது உன் வாழ்விற்கு பாதிப்பை கொடுக்கும். உன்னுடைய முயற்சிக்கு தடையாக இருக்கும். அந்த விஷயங்களையெல்லாம் ஒரு பொழுதும் நீ ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். உன்னுடைய முழு கவனம் உன்னுடைய முயற்சியிலும் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய செயல்களிலும் இருக்குமேயானால் வெற்றியும் உன் பக்கம் இருக்கும். என் அன்பு குழந்தையே, காரணங்களை ஒவ்வொரு விஷயத்திற்கும் சொல்லிக்கொண்டே இருந்தால் சாதிக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி உனக்குள் இருந்து புறப்படுகின்ற அந்த ஒரு உத்வேகம் உனக்குள்
இருந்து புறப்படுகின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு முழுமையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை நிலையும் மாற தகுதியை பெற்றுவிடும். ஒரு சிலர் நடந்ததை நினைத்து கொண்டே தற்சமயம் வாழ்வதை விட்டுவிடுகின்றார்கள். ஒரு சிலர் கிடைக்கக்கூடிய தற்சமய வாய்ப்புகளை கழிநழுவ விட்டுவிட்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலைப்படுகின்றார்கள். இப்படி நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் சரியாக பயன்படுத்த தெரியாமல் எதிர்காலத்தை தவற விட்டு விடுவோமோ என்கின்ற எதிர்மறையான எண்ணத்தோடையே வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த நிலை எதுவும் உனக்குள் இருக்கக்கூடாது என்பதை தெரிவிக்கத்தான் இப்பொழுது நான் அதிர்ஷ்ட வேலை உன்னை நோக்கி அனுப்பி வைத்து அதை தொட செய்து உன் கரத்தில் உனக்கு தேவையான ஒன்றை கொடுக்கவும் வந்தேன். அமோகமாக இந்த வாய்ப்பை இன்றைய தினத்தில் பெற்று நீ பெற வேண்டிய இன்பத்தை பெற உள்நுழைந்திருக்கின்றாய். இனிமேல் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை பாதிக்காது. அழகான வார்த்தைகள் உன்னிடம் இருந்தால், அன்பான செயல்கள் உன்னிடம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நிறைவான இன்பத்தை பெற்றே தீரும். அமைதியை உன்னுடைய மனதில் வை, நிதானத்தை உன்னுடைய செயலில் வை, சொற்களில் இனிமையை வை, நெஞ்சத்தில் அன்பை வை. உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடம் வந்து தானாக சேரும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வை தேடுகின்றாய் என்றால் அந்த தீர்வானது உனக்கு கிடைக்கும் வரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். கிடைக்காதோ என்ற அவை நம்பிக்கையில் உன்னுடைய முயற்சிகளை பாதியிலேயே விட்டு விடுவதுதான் அந்த இடத்தில் தவறாக மாறிவிடுகின்றது. நம்பிக்கையோடு தொடர்ந்து உன் முயற்சிகள் இருக்குமேயானால் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். தீராத பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். என் அன்பு குழந்தையை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை இந்த முருகன் கொடுக்கின்றேன் என்று நிறைவாக ஏற்றுக்கொள். உன்னிடம் இருக்கும் உண்மைக்கு நான் கொடுக்கும் பரிசு, பக்திக்கு நான் கொடுக்கும் பரிசு அது, நேர்மைக்கு நான் கொடுக்கும் பரிசு அது. மனநிறைவோடு பெற்றுக்கொள். காரணங்கள் எதுவும் இல்லாமல் காரியங்கள் நடப்பது இல்லை. அனைத்திற்கும் காரண காரியங்கள் உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து வைத்துக்கொண்டு உன்னிடம் வந்து சேரக்கூடிய விஷயங்களையெல்லாம் மனநிறைவோடு திருப்தியோடு ஏற்றுக்கொள்வேயானால் அது நிரந்தர மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். புயலடித்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாத அளவிற்கு வலிமை படைத்தவனாக, உறுதி படைத்தவனாக உன்னுடைய நிலைமை மாறப்போகின்றது. உன்னுடைய பாதையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி நீயே மேலும் மேலும் முன்னேறி செல்லக்கூடிய அளவிற்கு உனக்குள் ஒரு உத்வேகம் பிறப்பெடுக்கப் போகின்றது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகும் காலகட்டம் இப்பொழுது பிறந்திருக்கின்றது. கிடைத்ததை முழு நிறைவோடு ஏற்று மகிழ்வோடு வாழ கற்றுக்கொள். என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்.